வரும் ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் மாபெரும் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு. மேனாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒருங்கிணைப்பில் மேலாள் நீதிபதி அரிபரந்தாமன் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் நடிகர் பிரகாஷ்ராஜ், உச்சநீதிமன்ற நீதிபதி செல்லமேஸ்வர், பத்திரிகையாளர் சித்தார்த் வரதராஜன் ஆகியோர் உரையாற்றுகின்றனர். உரிமைக்காக ஒன்றிணைவோம், அனைவரும் வாரீர். வணக்கம். விநாயக் தாமோதர் சாவர்கர் வெள்ளையர்களிடமிருந்து பென்ஷன் வாங்கினாரா? மன்னிப்பு கடிதாசை போட்டாரா? ஹிந்துத்துவை பற்றி அவருடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தது? கவு ஸ்லாட்டரிங், பசுமாட்டை கொல்லக்கூடாது என்று அவர் கூறினாரா? ஹிந்து மதத்தை பற்றி அவர் என்ன கருத்துக்களை வைத்திருந்தார்? கோட்சேவருக்கும் RSSக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன? இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கான விடயத்தை அவருடைய பேராண்டியே பூனா கோர்ட்ல போய் அடுக்கடுக்காக உளறிக் கொண்டிருக்கிறார். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் ஒரு எச்சரிக்கை. அப்படி நீங்க பக்தராக இருந்தால், சங்கிகளாக இருந்தால், பிஜேபியின் கேடராக இருந்தால், இதற்கு மேல் நான் எடுத்துக்காட்டக்கூடிய உண்மையை உங்களால் கேட்க முடியாது, நீங்க நம்பவும் மாட்டீர்கள். அப்படி தைரியமான நபராக இருந்தால் தயவு செய்து இதை கடைசி வரை பாருங்கள். பிகாஸ் யூ ஷுட் ஆல்சோ நோ த ட்ரூத். உண்மை என்னவென்று உங்களுக்கும் புரியட்டும். ஆனால் இல்ல, சாவர்கரை பற்றி நாங்கள் கேட்கவே முடியாது, அவர்கள் கடவுள் என்று நம்பக்கூடிய நபர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை இங்கேயே ஸ்டாப் செய்து வேற ஏதாவது ரீல் எல்லாம் பாருங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில பல்வேறு பொய் வதந்திகளை அனுப்பி வருவார்கள், அதை போய் பாருங்கள், நம்புங்கள். உண்மை என்ன? ராகுல் காந்தி ஒரு சில வருடத்திற்கு முன்பு சாவர்கருடைய பல்வேறு கசப்பான உண்மைகளை எடுத்து வைத்தார். உண்மை எப்பவுமே கசக்கும் தான். நான் இன்னைக்கு எடுத்து காட்டக்கூடிய விஷயமும் கசப்பாக தான் இருக்க போகிறேன். இந்த கசப்பான உண்மை என்ன? சாவர்கர் பல்வேறு முறை மன்னிப்பு கேட்டார். நாம் அனைவருக்குமே தெரிந்த விஷயம். அந்த கடிதாசி எல்லாம் இருக்கு. சாவர்கர் வெள்ளையர்களிடமிருந்து பென்ஷன் வாங்கினார். ஆமாம், அதுவும் டாக்குமெண்டடாக இருக்கு. ஆனால் அவருடைய பேராண்டி அடுத்தபடியாக உடைத்த உண்மைகள் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. ஹிந்து மதத்தை பற்றி என்னெல்லாம் எழுதினார்? 10க்கும் மேற்பட்ட மன்னிப்பு கடிதத்தை சாவர்கர் எழுதியதாக அவர் கோர்ட்ல போய் கூறியிருக்கிறார். இது மட்டுமல்ல, சாவர்கர் ने रत्नागिरी में रहने के लिए अंग्रेजी पेंशन ली है. ஒரு சிறையில இருந்து இன்னொரு சிறை, ரத்னகிரி சிறையில் போய் ஷிஃப்ட் ஆகிறதுக்காக வெள்ளையர்களிடமிருந்து பணம் வாங்கினார். அங்கிருந்து வெளியில வருவதற்கு பணம் வாங்கினார். சாவர்கர் பசுமாட்டை பூஜிப்பதே கிடையாது. இப்போ புதிதாக RSS பிஜேபியோடைய ஒரு ப்ரொபகண்டா நடக்கிறது இல்லையா? பேன் கவு ஸ்லாட்டரிங், கோரக்ஷா தல், இதையெல்லாம் சாவர்கர் எதிர்த்த ஒரு நபர். சாவர்கர் मान्यताओं को नहीं मानते थे. சாவர்கர் ஹிந்து ப்ராசஸ்களை சுத்தமாவே நம்பக்கூடிய நபர் கிடையாது. ஹிந்து பிராக்டிசஸ்களை நம்பக்கூடிய நபர் கிடையாது. சாவர்கர், நாதுராம் கோட்சே, இவர்கள் அனைவருமே RSS உடைய மிக முக்கியமான அங்கம். இது எல்லாமே அவருடைய பேரன் எடுத்து காட்டியிருக்கிறார். இதற்கு மேல் ஒரு விவரமான டீட்டெயில் ரிப்போர்ட்டை இதற்கு மேல் நீங்க கேளுங்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் சாவர்கரை பற்றி எந்த அளவில் இவர்கள் பொய்களை, கட்டுக்கதைகளை அடுக்கி வருகிறார்களோ அது அப்படி கிடையாது. நரேந்திர மோடி, RSS இவர்களுடைய முயற்சி சாவர்கருடைய படத்தை பார்லிமெண்டில் போய் மாற்றுவது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சில வருடங்களில் மகாத்மா காந்தியோடைய படத்தை மாற்றி சாவர்கருடைய படத்தையும் போட்டு விடுவார்கள். படமெல்லாம் எடுத்து காட்டிட்டார்கள். பல்வேறு இடங்கள்ல கதையெல்லாம் எழுத தொடங்கி இருக்கிறார்கள். உண்மையில் அதை நீங்க பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வந்தார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு சிறிய முயற்சியை நாங்கள் கையில் எடுத்தோம். அதாவது நீங்க எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்களோ அந்த இடத்துடைய பெயரை கீழே எழுதிவிடுங்கள் என்று கேட்டோம். அதன்படி ஏராளமான நபர்கள் எங்களுக்கு சப்போர்ட் செய்யும்படி கீழே உங்களுடைய மாநிலம், டிஸ்ட்ரிக்ட், கிராமம், நாட்டின் பெயரை எழுதி வருகிறீர்கள். மிக்க மிக்க நன்றி. இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். காரணம், இது போன்ற உண்மைகளை தைரியமாக உங்களிடம் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக பொருளாதார ரீதியாக உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் அறிக்கையில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்.
நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் இதே வி.டி. சாவர்கருடைய வரலாறு, அவருடைய பொய்களை பற்றி பேசலாம். 2023 ஆண்டு ராகுல் காந்தி லண்டன் சென்ற போது அங்கிருந்து சாவர்கருடைய உண்மைகளை பற்றி பேசிய போது அவருடைய பேரன், இதே பூனா கோர்ட்ல போய் உளறி கொட்டக்கூடிய இதே நபர் டெஃபமேஷன் கேஸை போட்டார். ராகுல் காந்தி ஆச்சுடா போச்சுடா என்னுடைய தாத்தாவை பற்றி எப்படி நீ பேசலாம் என்கிற ஒரு சில விஷயங்கள். ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டு விடுவார் என்று பல்வேறு சங்கிகள், பிஜேபி சார்ந்த நபர்கள் நம்பி வந்தார்கள். ஆனால் அதற்கு எதிராக ராகுல் காந்தி said no, see, I am not Savarkar, I will not ask sorry. நான் அப்படி போய் பேசியிருந்தேன்னா, எனக்கு எதிராக எவிடன்சஸ்களை நீங்க கலெக்ட் செய்ய முடிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் புட் மீ பிஹைண்ட் த பார்ஸ். ஐம் ரெடி டு கோ டு ஜெயில். நான் ஜெயில் போக ரெடியாக இருக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் பேசியது உண்மை. ராகுல் காந்தி வாஸ் ஸ்டாண்ட். Instead of apology, Rahul Gandhi said, no, I will face the case. I will face the consequences. இப்ப அதன்படி ராகுல் காந்தியுடைய லாயர்ஸ் கிராஸ் எக்ஸாமினேஷனுக்காக எந்த நபர் இந்த வழக்கை போட்டாரோ அதே நபரை கூண்டில் ஏற்றி கிராஸ் கொஸ்டின்ஸ்களை கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த கிராஸ் கொஸ்டின்ல தான் அவர் பேசிய பல்வேறு உண்மைகள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சர்ச்சையாக மாறிவிட்டது. 2020 ஆண்டு ராகுல் காந்தி எந்த கிரிட்டிக்கல் காமெண்டை சாவர்கருக்கு எதிராக எடுத்து வைத்தாரோ அந்த காமெண்ட்கள் லெட்டர் வழியாக, டெஃபமேஷன் கேஸ் வழியாக, மிரட்டல் வழியாக, பொலிட்டிக்கல் கரியரையே அழித்து விடுவோம் என்கிற விஷயம் வழியாக ராகுல் காந்தி மிரட்ட பார்த்தது. ஆனால் அது சாத்தியப்படவில்லை. ராகுல் காந்தி இஸ் கம்ப்ளீட்டட். இந்த டெஸ்டிமோனி சத்யகரி சாவர்கர் வழியாக இதற்கு வெள்ளிக்க கேட்க போறீர்கள். சத்யகரி சாவர்கர் இஸ் அ கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் சாவர்கர். என்னுடைய தாத்தா he filed 10 sorry letters to British. 10 கடிதங்களை பிரிட்டிஷ் அத்தாரிட்டிக்கு எழுதினார். சீக்கிங் ரிடக்ஷன் இன் சென்டென்ஸ், என்னுடைய இந்த தண்டனையை கொஞ்சம் குறைத்து விடுங்கள் என்று அவர் கூறினார். அது மாதிரி 10 கடிதங்களை என்னுடைய தாத்தா எழுதினார் என்று அவருடைய பேரனே ஒப்புக்கொள்கிறார் பூனா கோர்ட்ல. இது மட்டுமல்ல, ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தோஸ் பெட்டிஷன்ஸ் எக்ஸிஸ்ட் இன் கவர்மெண்ட் ஆர்கைவ். அரசாங்கத்துடைய ரெக்கார்ட் புக்ல அந்த 10 கடிதாசமும் இருக்கிறது என்கிற உண்மையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். He also accepted that the revolutionaries of the same period, which is Rajguru, Batukeshwar Dutt, Ashfaquल्लाह Khan, did not file such petition. அதே சிறையில் இருந்த மற்ற சுதந்திர போராளிகள், ராஜ்குருவாக இருக்கட்டும், பட்டுகேஸ்வர் தத்தாக இருக்கட்டும், அல்ல அஷ்ஃபக்குல்லா கானாக இருக்கட்டும், யாருமே இது போன்ற பெட்டிஷன்ஸ்களை சப்மிட் செய்யவில்லை. என்னுடைய தாத்தா அவர் மற்றும் இது போன்ற பெட்டிஷன்ஸ்களை சப்மிட் செய்திருக்கிறார். ஹிஸ்டாரிக்கலி நீங்க பார்த்தீர்கள்னா 1911 ஆண்டுல இருந்து 1920 ஆண்டு வரை சிறையில இருந்து கொண்டே, அந்தமான் சிறையில இவரை அடைத்திருந்தார்கள். அங்கிருந்து இருந்து கொண்டே பல்வேறு கடிதங்களை இவர் எழுதியிருக்கிறார். அது ப்ரூவ் ஆகியிருக்கிறது. ஓகே, நவ் டிட் ஹி ரிசீவ்ட் பென்ஷன் ஆர் நாட்? இதற்கு பதில் கொடுக்கும்படி pensioner legal right and tactical move, critical call them as act of surrender. பணத்திற்கு ஆசைப்பட்டு இல்ல கொஞ்சம் லாபத்திற்கு ஆசைப்பட்டு அவர்கள் இது போன்ற வேலையை பார்த்திருக்கிறார்கள் என்று பல்வேறு நபர்கள் அதை செய்தார்கள். நீங்க பார்த்தீர்கள்னா, அந்தமான் நிக்கோபார்ல இருந்து 1921 ஆண்டு அவர் டிரான்ஸ்பர் ஆகிறார் ரத்னகிரி என்கிற இந்த இடத்திற்கு. 1924 ஆண்டு அவரை ரிலீஸும் செய்து விடுகிறது பிரிட்டிஷ் அரசாங்கம். அந்த நாள்ல இருந்து 1939 ஆண்டு வரை பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு மாதம் 60 ரூபாய் கொடுத்து வந்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டிலிருந்து வெள்ளையர்கள் போகக்கூடாது, கலோனியல் அரசாங்கம் தொடர்ந்து இருக்கணும் என்கிற விஷயத்தை தான் அவர்கள் எடுத்து வைத்தார்களே ஒழிய பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற எந்த விதமான முயற்சியும் சாவர்கர் அண்ட் ஆர்எஸ்எஸ் எடுக்கவில்லை. அதனால்தான் இப்போ ஆர்எஸ்எஸ் இடம் போய் கேட்டீர்கள்னா எத்தனை சுதந்திர போராளிகள் உங்களுடைய அமைப்பில் இருந்தார்கள் நீங்க கேட்கும்போது ஒருத்தரை கூட அவர்களால் பேச முடியாது, பதில் கொடுக்க முடியாது.
இது பென்ஷன் கிடையாது, ஆனால் ஒரு மாடர்ன் எம்ப்ளாய்மெண்ட் போன்று இருந்தது. 1937 ஆண்டு வரை அவருக்கு இந்த பென்ஷன் கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இவருடைய பேராண்டி சாவர்கரை பற்றி இன்னும் ஒரு சில மிக முக்கியமான தகவலை கொடுத்திருக்கிறார். Hindu should protect cow for economic practical reason. Hindus பசுமாட்டை நிச்சயமாக காப்பாற்றும், பாதுகாக்கணும், அவர்களுடைய வருமானத்திற்காக, பிராக்டிக்கல் ரீசனுக்காக. ஆனால் அதை கும்பிடக்கூடாது. அது ஒரு அனிமல், அது ஒரு கடவுள் கிடையாது. So don't pray, don't worship them. சாவர்கருடைய இந்த தாட் ப்ராசஸ், பசுமாட்டிற்கான ஐடியல் இருக்கக்கூடாது, சிலைகள் இருக்கக்கூடாது, கோவில் இருக்கக்கூடாது, அதை நீங்க கடவுளாக பார்க்காதீர்கள். This is what he said. He was rationalist who rejected orthodox religious belief, ideal worship and many traditional practices. அவர் ஒரு ஸ்டாஞ்ச் பிலீவர், பிராக்டிக்கல் விஷயங்களை பிலீவ் செய்யக்கூடிய நபர். இந்த சிலையெல்லாம் நீங்க கும்பிடக்கூடாது என்ன பெரியார் சொன்னாரோ அதுதான் அவரும் சொல்லியிருக்காரு. He was staunch believer of not practicing the traditional wrongdoing in the system. ஹிந்து என்கிற பேர்ல, மதம் என்கிற பேர்ல என்னெல்லாம் ட்ரெடிஷனல் பிராக்டிசஸ் இருந்ததோ அதெல்லாம் ரிஜெக்ட் செய்த நபர் தான் சாவர்கர். He had no particular faith in any god. ஹிந்துத்வா 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 என்று யாரெல்லாம் கூறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பாடம். சாவர்கர் எந்த விதமான நம்பிக்கையும் ஒரு மதத்தின் மீது வைத்ததே கிடையாது. He did not believed. And இதற்கப்புறம் இதே பேராண்டி இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். நாதுராம் கோட்சே மற்றும் கோபால் கோட்சே, இது ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிகள். இவர்கள் தான் அந்த மகாத்மா காந்தியோட அசாசினேஷன், முக்கியமாக மகாத்மா காந்தியை கொன்ற நபர் யாருன்னா நாதுராம் கோட்சே. RSS பிஜேபி நீங்க போய் கேட்டீர்கள்னா இல்லை இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை என்று கூறுவார்கள். கோபால் தாஸ் கோட்சே और நாதுராம் கோட்சே. இப்போ இந்த புதிய தகவல் படி நீங்க கேட்டீர்கள்னா நாதுராம் கோட்சே who assassinated Mahatma Gandhi on the 30th January 1948. Gopal Das Godse and Nathuram Godse, they both were associated with RSS in their early years before moving into Hindu Mahasabha. Hindu Mahasabha என்கிற இந்த அமைப்பில் இணைவதற்கு முன்பு இந்த இரண்டு நபர்களுமே RSS உடைய ஸ்ட்ராங் கேடர்ஸ். RSS இருந்து பிரிந்து போன அமைப்பு தான் ஹிந்து மகாசபா. அப்போ ஒரு விஷயம் தெளிவாகிறது. ஏன்னா தொடக்கத்திலிருந்து RSS ஒரு விஷயத்தை மெயின்டைன் செய்து வருகிறார்கள். கோட்சே இல்ல கோபால் தாஸ் இவர்கள் எல்லாம் எங்களுடைய அமைப்பை சார்ந்த நபர்களே கிடையாது. we distant them from our ideology என்று அவர்கள் கூறக்கூடிய விஷயம். Now see what BJP is trying to showcase, what RSS is trying to showcase, that hindutva hindu khatre mein hai. அதுக்கப்புறம் பசுமாட்டை நம்ம காப்பாற்றணும், அந்த பெயர்லயே பிசினஸும் செய்யக்கூடிய நபர்கள் இந்துக்கள் தான். இந்தியாவில இருந்து தான் மாட்டுக்கறி மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிறது. இதே ஹிந்து ரக்ஷா தல் என்கிற பெயர்ல ஏராளமான குண்டர்களை நீங்க வளர்த்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் நாதுராம் கோட்சே said, no, you should not worship cow. உங்களுக்கு லாபம் கிடைக்குதா அதை அப்படியே பயன்படுத்திக்கோங்க, it's just an animal, you should not. ஹிந்துத்வா 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 என்று கூறுகிறார்கள். ராமர் கோவிலை கட்டி இருக்கிறார். அதை பண்ணி சாவர்கர் was against idol worship. சிலையை வைத்து பூஜிப்பது சாவர்கருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். And what are we doing? ராமர் கோவிலை கட்டி அங்க ஒண்டியல்லாம் வச்சு அந்த ஒண்டியல்ல இருந்து வரக்கூடிய பணத்தை திருடக்கூடிய ஒரு பிசினஸ் பிளானை, ஒரு பிசினஸ் மாடலை RSS உருவாக்கி இருக்கிறார். And all of this is coming out from his own grandson. பூனா கோர்ட்ல போய் அவர் கொடுத்த இந்த அனைத்து ஸ்டேட்மெண்ட்களுமே இன்னைக்கு அடுத்தடுத்து ப்ரூவ் ஆகி கொண்டிருக்கிறது. அப்போ ராகுல் காந்தி பேசியதுல தவறு என்ன, மற்ற நபர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அலிகேஷன்ல தவறு என்ன? I want people who follow Mr. Savarkar should reply to this.
நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.